தமிழ் பேரின மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்கப்பெற்ற எங்கள் ஐயா மாப்போசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று. நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள். அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள், இங்கே வட திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாப்போசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழர்களுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள். அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மாப்போசி அவர்கள். நாம் தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப் பெரியாற்றில் நீர் உரிமையை பெற முடியாமல் தவிக்கிறோம். கோலார் தங்கவயல் தமிழருடைய நிலப்பரப்பு எல்லை பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது. அப்படி இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்தியா அளவில் பூர்ண மதுவிலக்கு வேணும்னு சொல்லி இந்த விசிக மாநிலத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசுங்கிறாங்க. சாத்தியமா, வாய்ப்பு? இல்லை, மதுவை சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான். சரியான கோரிக்கை தான். அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு உரிய நிதி பகிர்வு. இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி, இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி எப்படி வச்சு பாருங்களேன். மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது, மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி, இந்திய ஒன்றியத்தின் நிதி. அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரித்து கொடுக்கணும். இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதில் 2வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்க, ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்படின்னா நான் நிதி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க, இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு, இந்த பிரதமர் ஸ்ரீ PM இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடுக்கும். அதை ஏற்க முடியாது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு. இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ, இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்றதையோ அதை நாங்கள் ஏற்கலை. இப்போ நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கலை, ஆனால் நாங்கள் எதிர்த்தோம். ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கள் தான். இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தொல்குடி சமூகமும் நாங்கள் தான். பல்வேறு படையெடுப்புகள், இனக்கலப்புகள், பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ், ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது. அவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு, டிஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடையை உடுத்தி கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கல, தமிழ்நாடு தான் எதிர்த்தது.
நீட்டு தேர்வு யாரு எதுக்கல? தமிழ்நாடு தான் எதுக்குது. அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும். இப்ப குஜராத்ல மூடி இருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு? திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க? எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது. ஒரு காவல்துறைனா சிபிஐ கேட்கிறோங்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது. ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? நீங்க. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும். அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? அது இல்லையா? இது எப்படி? எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது. அவர் தான் எடுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும். ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது. மதுக்கடையை திறந்தது யார்? அதான் பேச்சு. திறந்தது மாநில அரசு. அது ஐயா கருணாநிதியுடைய அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது. பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்தில் இல்லையே, பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே, காமராஜர் ஆட்சி காலத்தில் இல்லையே. அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீ எரியும் போது கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு? எப்படி இருக்க முடியுங்கிறது. ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க? தூக்கி நெருப்புல போட்டு இரு. இதெல்லாம் என்ன பேச்சு? புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா? விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும்? 2 விழுக்காடு 1 விழுக்காடு குடிப்பானா? அத காரணம் காட்டுறது. கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா? கள்ளச்சாராயம் வந்துரும்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? எப்படி? சீமானு கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா? ஒரு கட்சியா? வர விடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது, தலைமைகள் தேவைப்படுது. வந்துரும், அவருக்கு போட்டா வந்துரும், இவருக்கு போட்டா வந்துரும். இது என்னது? இது மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க. இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. குஜராத் 55,000 கோடிக்கு பால் விற்கும் போது நீ 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாடிச்சிட்டு இருக்க. ஏன் பாலுக்கு வர நீ ஏன் வரல? அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா? ஏன் கேள்வி கேட்ட தம்பிங்க? குஜராத்தோடைய அமுல் இங்க விற்குதா இல்லையா? உன்னோட ஆவின் வெளியில போகுதா? இங்க வருது. உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திரா. தமிழ்நாட்டில் 1 லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு, என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா? ஆந்திர முதலாளி. அப்புறம் சும்மா வெட்டி பேச்சு, வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை, நாங்க மாநில தன்னாட்சி, இதெல்லாம் வெட்டி பேச்சு. இதுல